ஓகே, இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம விஎம் டிப்ளாய்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஎம் உடைய ஓவர்வியூ, அதாவது விர்ச்சுவல் மிஷினை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டிப்ளாய்மெண்ட்டே பார்த்துட்டு இருந்தோம். இப்போது விர்ச்சுவல் மிஷின்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ எங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னா, இங்கே குளோபல் சர்ச்சில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு டைப் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான டேஷ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். அதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரே ஒரு விஎம் மட்டும் காட்டுது. இப்போது இன்கேஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு ஆல் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும், மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷனோ அதை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் மட்டும் இங்கே விசிபிள் ஆகும். இப்போ எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் விசிபிள் ஆகும். இல்லை எனக்கு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா விர்ச்சுவல் மிஷினும் வேணும் அப்படின்னா எல்லா விர்ச்சுவல் மிஷினும் நம்மங்க, அதாவது எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் இங்கே வந்து செக் பாக்ஸ் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே காட்டிடும். ஸோ இந்த டேஷ்போர்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு அஜூர் விர்ச்சுவல் மிஷின் சொல்லி விஎம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க, இதை இக்னோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ லேட்டஸ்ட் விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது சப்போஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் மேனேஜர் இல்லை யாராவது ஒருத்தர் டீமில் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு விர்ச்சுவல் மிஷினுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் லிஸ்ட் எல்லாத்தையும் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எக்ஸலில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். நான் எக்ஸ்போர்ட் கொடுத்து நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோடும் ஆயிடுச்சு. நான் போயிட்டு டவுன்லோட்ஸில் ஓப்பன் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் லிஸ்ட்டை பார்க்குறேன். அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு இருக்குது, 1 KB ஃபைல் சைஸில் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸலில் அந்த ஒரு விர்ச்சுவல் மிஷினு, நம்மக்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கிறதுனால அந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து இங்கே நம்மளோட எக்ஸலில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய டீட்டெயில் இங்கே இருக்கும், விர்ச்சுவல் மிஷின் நேமு, டைப்பு, அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி. இன்கேஸ் வந்து 1000 மிஷின்ஸ் இருக்குன்னா 1000 மிஷின்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் விர்ச்சுவல் மிஷின்ஸை அஜூர் போர்ட்டல்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் பல்கா. ஓகேவா? அந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஓவர் வியூ வந்து நம்ம இங்கேயே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்ன ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்குது, ரீஜன் என்ன, அதாவது லொக்கேஷன் என்ன, ஸ்டேட்டஸ் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸ், இது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் பற்றி. அதுக்கப்புறம் அந்த மிஷினுடைய ஓஎஸ் என்ன, அந்த மிஷினுடைய சைஸ் என்ன, பப்ளிக் ஐபி என்ன, இந்த விஎம்ல எவ்வளோ டிஸ்க் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அஜூர் விஎம்மை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் மிஷினுடைய ஹலோ ஓகே. ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினுடைய ஆப்ஷன்ஸ்க்கே உள்ளே போகிறோம்.
ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸை கிளிக் பண்ண உடனே அதாவது நம்மளுக்கு தேவையான இந்த விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கும் ஓவர் வியூ அப்படின்னு. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஓவர் வியூ இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது எப்படி அப்படின்னா சிம்பிளாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கார்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு ஓவர் வியூ இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணணும், மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் அந்த கார்டோட ஃப்ரண்ட்ல இல்லை பேக்கில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸோடைய ஓவர் வியூ. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வழியாக தான் ஜென்ரலாக நம்ம விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட்னா ரிமோட் எடுக்கிறது தான். ஜென்ரலாக நம்ம விர்ச்சுவல் மிஷினை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு ரிமோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஐபியை டைரெக்டாக பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணியிருப்போம், கொடுத்துட்டு டைரெக்டாக கனெக்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா, பட் அஜூர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வழியாக தான் போய் நம்ம விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆப்ஷன் தான் வந்து வெரி ஃபஸ்ட் ஆப்ஷன், கனெக்ட்டுங்கிற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா நம்மளுடைய யூசர் நேம் என்ன, அஜூர் அட்மின் யூசர் நேம், போர்ட் நம்பர் என்ன 3389 ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு, இதுக்கான பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா வந்துடும். இப்போது இங்கே கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் வயா ஆர்டிபி வித்தவுட் எனி அடிஷ்னல் சாஃப்ட்வேர் நீடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் ஆர்டிபி ஃபைலை கிளிக் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த ஃபைலை யூஸ் பண்ணாமல் நீ இங்கே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரையே நீ டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதான் சொல்லுது. கனெக்ட் வயா நேட்டிவ் ஆர்டிபி வித்தவுட் எனி அடிஷ்னல் சாஃப்ட்வேர் நீடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன்லோடு ப்ளக்இன் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா அஜூர் சிஎல்ஐ விஎம் அப்படிங்கிற ரிமோட் டெஸ்க்டாப் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுது. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ரிமோட் கனெக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம கனெக்ட் கொடுத்து அந்த விஎம்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு விஎம்குள்ளே லாகின் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது ஒரு விஎம்மில் லாகின் பண்ணக்கூடிய டிஃபால்ட் கனெக்ஷன் மெத்தட். நம்ம இதுக்கு முன்னாடி வேறு பார்த்துருப்போம். ஓகேவா, ஆனால் இதுக்கான ரியல் வே என்னென்னா இதுதான், இந்த நேட்டிவ் ஆர்டிபி வழியாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, கனெக்ஷன் புரிஞ்சதில் உங்களுக்கு இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஹலோ, கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இல்லை, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வரல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஆப்ஷன் அதுதான். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சதில்ல, கனெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆப்ஷன் சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மிஷின் தான். ஓகேவா, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைலை வந்து எடுத்துக்கலாம். நம்ம மொபைலை வந்து என்ன பண்ணுவோம், பவர் ஆஃப் பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தோம்னா ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த விஎம்மில் வந்து விஎம் பவர் ஃபீச்சர்ஸ், இந்த இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பவர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் என்ன அப்படின்னா இந்த விஎம்மை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது, பவர் ஆன் பண்ணக்கூடியது, பவர்
ஆன் தி விர்ச்சுவல் மிஷின். இதுதான் வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனுடைய வேலையாகும். இப்போ நான் சொன்ன மாதிரி விர்ச்சுவல் மிஷினுங்கிறது அது ஒரு மிஷின் தான், அதுக்குள்ளே தான் வந்து ஒரு ஓஎஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஓஎஸ் வந்து ஒர்க் ஆகும், மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓஎஸ். அப்போது ஃபஸ்ட்டு வந்து அதாவது நம்ம புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து விஎம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்பவே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஆனால் இந்த மிஷினை வந்து நம்மளுடைய கஸ்டமைஸ் அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆப்ஷன். இதனோட மீனிங் என்னென்னா விர்ச்சுவல் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ரீஸ்டார்ட்னு சொல்லியிருக்கு. இப்போ ரீஸ்டார்ட்டுங்கிறது நம்மளுடைய மொபைலில் எப்படி ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரீபூட் எடுக்கும் பார்த்தீங்களா, அப்போது அதே பெர்ஃபார்ம் தான். அப்போது ரீபூட் தி விர்ச்சுவல் மிஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ரீபூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு. ஸ்டாப்னு என்ன? ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்னு. ஷட் டவுன் தி விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்லி விஎம் டிப்ளாய்மெண்ட் மட்டும் பார்த்தோம். ஸோ ஒரு விஎம்ஐ டிப்ளாய் பண்ணுறப்பவே மிஷினு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணதில்லை, ஸ்டார்ட்டோ ரீஸ்டார்ட்டோ ஸ்டாப்போ பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து விர்ச்சுவல் மிஷினுடைய பவர் ஃபீச்சர். ஓகேவா? ஸ்டார்ட்னா என்ன? விர்ச்சுவல் மிஷினை பவர் ஆன் பண்ணுறது. ரீஸ்டார்ட்னா அந்த மிஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஸ்டாப்னா அந்த மிஷினை ஷட் டவுன் பண்ணுறது. ஷட் டவுன் தி விர்ச்சுவல் மிஷினை தான் ஷட் டவுன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் ஸ்டாப் ஆப்ஷன். ஓகேவா? இப்போது கரெக்டாக சொல்லுங்கள், இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஹலோ டோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ரீஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வந்து நம்மளுக்கு கிரேட் அவுட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் அவுட்னா இதை நம்ம கிளிக் பண்ணவே முடியாது. அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஸ்டார்ட் பட்டன் மட்டும் பிளிங்க் ஆகுது, மற்ற எல்லாமே இதில் இருக்குது, கிரேட் அவுட் ஆகிருக்கு. இப்போது மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து பிளிங்க் ஆகணும். ஓகேவா? அப்போது மிஷின் வந்து ரன்னிங்கில் இல்லை அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. மிஷின் வந்து ரன்னிங்கில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்டாப் பட்டன் வரும், ரீஸ்டார்ட் பட்டனும் வந்துடும். ஆனால் மிஷின் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் தானே ஃபஸ்ட்டு பட்டன். அதனால தான் ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் பிளிங்க் ஆகுது, ஐ மீன் கிரேட் அவுட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை இன்னும். நான் வந்து நேற்று நம்ம க்ரியேட் பண்ண இந்த மிஷினை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், இந்த மிஷினை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு ரீஸ்டார்ட்டோ இல்லை ஸ்டாப் ஆப்ஷனோ வரல, நம்மளுக்கு ஸ்டார்ட் கேட்குது ஃபஸ்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சைடில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது, அதாவது பவர் ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பவருடைய ஃபியூச்சர்ஸு. அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. விஎம் ஸ்டேட்டஸ், அதாவது விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸோட ஃபீச்சர் பார்க்குறது. இதனோட ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு விஎம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வரும். கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா டூரிங் நியூ விஎம் கிரியேட்ஸ். ஸோ ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு விஎம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸ்டார்டிங் அப்படின்னா விஎம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, விஎம் கெட் ரெடி டு ஸ்டார்ட்.
இல்லை கெட்டிங் ரெடி டு ஸ்டார்ட்னு போடணும். அதாவது அந்த விஎம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ரன்னிங்கிற ஸ்டேட் என்னன்னா விஎம் இஸ் இன் ரன்னிங் ஸ்டேட். விஎம் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து விஎம் வந்து ஸ்டாப்டு ஸ்டேட். ஸ்டாப்டு ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்கும். இதில் என்ன மீனிங் அப்படின்னா விஎம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. விஎம் இஸ் இன் ஸ்டாப்ட் ஸ்டேட். விஎம் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது. இன்னொரு ஸ்டேட் இருக்குது, டீஅலோகேட் ஸ்டேட். ஸ்டாப் டீஅலோகேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்கும். அதாவது விஎம் ஸ்டாப் ஆயிடுச்சு, டீஅலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னா விஎம் வந்து இஸ் இன் ஐடியல் ஸ்டேட். ஐடியல் ஸ்டேட். விஎம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு, ஐடியல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேட்டில், அதாவது ஸ்டாப் அண்ட் டீஅலோகேட்டட் ஸ்டேட், இந்த ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும் நோ காஸ்ட் சார்ஜிங். அஜூர் வந்து எந்த காஸ்ட்டுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த ஸ்டேட்டில் இருந்தால். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஎம்ஐ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த விஎம் கிரியேட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் விஎம் டிப்ளாய் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். விஎம் வந்து கிரியேட்டிங்கில் இருக்கிறப்போ கிரியேட்டிங்னு காட்டும். விஎம் வந்து கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் ரன்னிங்னு சொல்லி காட்டும். அந்த மிஷினை நம்ம இங்கே பவர் ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டாப்டுன்னு வந்துடும். ஓகேவா? இந்த இதெல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த இது புரியுதுல உங்களுக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் புரியுதுல்ல? விஎம் இது வந்து பவர் ஃபீச்சர்ஸ், இது வந்து ஸ்டேட்டஸ் உடைய ஃபீச்சர். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய விர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு க்ரீன் டிக் வந்துடுச்சு. அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பவர் பட்டனை பாருங்கள், ஸ்டார்ட் வந்து கிரேட் அவுட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன மீனிங்னா இதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த விஎம் வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி நம்ம இது ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டரில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரீஸ்டார்ட்டும் ஸ்டாப்புங்கிற 2 பட்டனுமே வந்து எனபிள் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஎம் ரன்னிங்கில் இருக்குது, நீ ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணு, ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ரீஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்கான பட்டன் வந்து நம்மளுக்கு இப்போ எனபிள் ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த லாஜிக் புரியுதா? மிஷின் வந்து ஸ்டாப்பில் இருந்தால் நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷனும் வராது, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அதுவே அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பட்டன் திரும்ப வந்து கிரேட் அவுட் போயிடும், இந்த 2 ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். ஓகேவா? இது உங்களுக்கு இப்போ புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வாங்க, எசென்சியல் கீழே இங்கே வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த விஎம்ஐ இந்த லேர்னிங் ஆர்ஜி அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுது. ஓகேவா? எசென்ஷியலில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது? ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போது ஒரு விர்ச்சுவல் மிஷினு ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அஜூர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விஎம்ஐ கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்டில் இப்படித்தான் செக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு விஎம்முடைய ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கா. நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேனேஜர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட்டு விஎம் ரன்னிங்கில் இருக்கான்னு பாரு அப்படின்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓவர்வியூ வந்து
இங்கே தான் செக் பண்ணணும் விஎம் விர்ச்சுவல் மிஷினுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? ரன்னிங்கில் ஸ்டேட்டஸில் இருக்குது. விஎம் ஸ்டேட்டஸில் வந்து இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ். விஎம் வந்து ஃபெயில் ஆகிடும், ஃபெயில்டு ஆர் கரப்டட். விஎம் ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை கரப்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃபெயிலியருங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு விஎம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிஷினை வந்து, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த மிஷினை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன கேட்குது, டு யூ வாண்ட் டு ஸ்டாப் தி மிஷின் அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் மிஷினை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு எஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது இது வந்து இந்த ஸ்டாப் கொடுக்கறது வந்து எப்படின்னா ஃபோர்ஸாக வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினை ஸ்டாப் பண்ணுறது. இப்போ எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப் பவர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். அதாவது ஸ்டாப் மீன்ஸ் ஷட் டவுன் ஆகிடும். அந்த தான் இந்த ஆப்ஷன். இந்த ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடும். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்டேட் ஆகுது, ஸ்டாப்பிங் தி விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி இங்கே லோட் ஆகுது. இது வந்து ஒரு 1 or 2 minutes டைம் எடுத்திருக்கும். அப்போது நீங்கள் இந்த ரீஃப்ரெஷை கிளிக் பண்ணுங்களேன். இங்கே விஎம்முடைய ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் எங்கே போகுது, டி அலோகேட்டிங் அப்படின்னு ஸ்டேட்டஸ்க்கு போகுதா. அதாவது மெஷினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறப்போ அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, ஸ்டாப்டுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போகாமல் அது டைரெக்டாக இந்த ஸ்டேட்டுக்கு போகுது, டீஅலோகேட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, நீங்கள் ஸ்டாப்னு கிளிக் பண்ணோன்னே அது டைரெக்டாக எங்கே போகுது, ஸ்டாப் டீஅலோகேட்டட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு போனால் என்ன மீனிங், நம்மளுக்கு அஜூர் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மிஷினை வந்து நம்ம டீஅலோகேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், என்ன ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஸ்டாப்ட் அண்ட் டீஅலோகேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப் தி விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. அதாவது இந்த மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத இங்கே காட்டுது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், மிஷின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷனும் கிரேட் அவுட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பட்டன் மட்டும் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம லேப்டாப்பில் பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம், நம்ம லேப்டாப் ஆன் ஆகும் பார்த்தீங்களா, அதே ஆப்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, ரிஃப்ரெஷ் கொடுத்த உடனே இங்கே ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸ் வந்துருச்சா. ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்டார்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருச்சா. இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இது புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். இது வந்து இஃப் எனி மாடிஃபிகேஷன் ஆர் அப்டேட் ஹேப்பன் இன் த விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த அப்டேட்டுங்கிறது என்னென்னா, ஏதாவது நம்ம மாடிஃபிகேஷன் இல்லை அப்டேட் பண்ணியிருக்கோம் விர்ச்சுவல் மிஷினில் அப்படின்னா அப்டேட்டிங் சொல்லி காட்டும். இப்போது அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஸ்டார்டட் த விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டேட்டஸ் பாருங்கள், என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, ரன்னிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. அப்போது இப்போ திரும்ப விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் டு ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஹலோ? இல்லை, நான் கிளியர் தான். ஓகே ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன இது பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்,
ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஸ்டார்ட் கொடுத்து பார்க்கலாம். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். டு யூ வாண்ட் டு ரீஸ்டார்ட் யுவர் வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கேட்குது. இப்போது நம்மளோட லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பவர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஸ்லீப், சைன் அவுட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா. ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும், நம்ம விஎம் வந்து அதாவது நம்ம லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே ரீஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்டையர் விர்ச்சுவல் மிஷின் வந்து ரீஸ்டார்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ரீஸ்டார்டிங் விர்ச்சுவல் மிஷினுங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகுது. இப்போது இந்த இடத்துல நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் என்ன அப்டேட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு இங்கே இன்னும் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகலை, இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்னே இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த ரீஸ்டார்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? இது மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்லேயே தான் இருக்குது, இன்னும் வந்து ரீஸ்டார்ட்டே ஆகலை. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே ரீஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ இங்கே நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா திரும்பவும் என்ன ஆகுது, மிஷின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு, எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே அப்டேட் பண்ணாமல். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரன்னிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கே வந்து வந்துருச்சு. ஓகேவா? அப்போது ஸ்டாப்டு ஸ்டேட்டு, அப்டேட் ஸ்டேட். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் ஆப்ஷன் வழியாக போய் பண்ணுறேன். அஜூர் கொடுத்துருக்குற அந்த டிஃபால்ட் கனெக்ட் ஆப்ஷன் வழியாக போயிட்டு ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல அது வழியாக நான் போய் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக யூசர் நேமை எடுத்துக்கிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு மட்டும் கேட்குது, கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே மிஷின் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மிஷின், இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த விஎம்மில் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒருவேளை நான் அந்த ஓஎஸ்குள்ளே இருந்து, அதாவது இந்த விண்டோஸ் 2022 சர்வருக்குள்ளே இருந்து இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன், அதாவது ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே போயிட்டு பவர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 3 ஆப்ஷன் வருது. ஒன்று வந்து டிஸ்கனெக்ட்னு வருது. டிஸ்கனெக்ட் அப்படின்னா நம்மளுடைய இந்த ரிமோட் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கும், ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டிபி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். செகண்ட் வந்து என்னென்னா ஷட் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷட் டவுன் சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எப்படி என்ன ஆகும்னா இந்த மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓஎஸ் மட்டும் ஷட் டவுனுக்கு போயிடும். ஆனால் விர்ச்சுவல் மிஷின் வந்து விர்ச்சுவல் மிஷின் அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டாப்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் போகும், ஆனால் டீஅலோகேட் மட்டும் போகவே போகாது, டீஅலோகேட் ஆகவே ஆகாது. இப்போது இங்கே பாருங்கள், நான் இங்கே ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டுக்கு போகுது, இப்போது விஎம் ஸ்டாப்பிங் ஸ்டேட்டுக்கு போகுதா. ஏன்னா நான் ஓஎஸ்குள்ளே இருந்து விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் விஎம் ஸ்டாப்ட் அப்படின்னு வந்துருச்சு.
விஎம் ஸ்டாப் மட்டும் வந்திருக்கு, இந்த ஸ்டேட் மட்டும் வந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓஎஸ்குள்ளேருந்து, அதாவது இன்சைட் த விர்ச்சுவல் மிஷின்குள்ளேருந்து, இன்சைட் விஎம் ஓஎஸ் லெவல் ஷட் டவுன். இதை நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறணும். நான் ஓஎஸ்குள்ளேருந்து இன்சைடு விஎம் ஓஎஸ்குள்ளேருந்து என்ன பண்ணுறேன், நான் ஷட் டவுனை கிளிக் பண்ணுறேன். அப்படி கொடுத்த உடனே மிஷின் என்ன ஆகுது, ஸ்டாப்டு ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், விஎம் இஸ் இன் ஸ்டாப்டு ஸ்டேட், பட் 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 என்ன அப்படின்னா ஸ்டில் வந்து நம்மளுக்கு சார்ஜபிள். இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜபிள் தான். ஏன்னா மிஷின் வந்து சும்மா ஸ்டாப்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் டீஅலோகேட் ஆகவே இல்லை. டீஅலோகேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜிங் கிடையாது. டீஅலோகேட் ஆகலை, வெறும் ஸ்டாப்பிங்கிற ஸ்டேட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜபிள் தான். ஓகேவா? இந்த அதாவது வெறும் ஸ்டாப்டு ஸ்டேட் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஓஎஸ் லெவலில் இருந்து விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணால் மட்டும் விஎம் வந்து ஸ்டாப்டு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ திரும்ப பேக் டு போர்ட்டல் போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, ரீஸ்டார்ட் பட்டன் மட்டும் கிரேட் அவுட் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டாப் பட்டன் மட்டும் கிரேட் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா மிஷின் வந்து இன்னும் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது, இன்னும் வந்து பவர் ஆஃப் ஆகலை, அதாவது டீஅலோகேட் ஆகலை. ஓகேவா? ஆனால் ஓஎஸ் லெவலில் மிஷின் வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஐபியை வச்சு நீங்கள் ஆர்டிபி திரும்ப எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்டிபி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஓஎஸ் லெவலில் ஆஃபில் இருக்குது, பவர் ஆஃபில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா அந்த ஐபி, அதாவது அந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இல்லை. அதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போது ஸ்டாப் கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்டாப்னு கொடுத்தா அப்புறம் தான் அந்த மிஷின் வந்து டீஅலோகேஷனில் போகும். அது வரைக்கும் அந்த மிஷின் வந்து வெறும் ஸ்டாப்டு ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறணும் விர்ச்சுவல் மிஷினை. இப்போ இந்த மாதிரி வெறும் ஸ்டாப்டு ஸ்டேட்னு இருந்தால் நீங்கள் என்ன அஷ்யூம் பண்ணணும், ஓகே யாரோ விர்ச்சுவல் மிஷினை ஓஎஸ் லெவல்லேருந்து பவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அஜூர் போர்ட்டல்லேருந்து அதை பவர் ஆஃப் பண்ணவே இல்லை, அதாவது ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுதான் மீனிங். இப்போ நான் வந்து திரும்ப ஸ்டாப் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட்டிங் வந்துருச்சா. நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். என்ன மாடிஃபிகேஷன், ஸ்டாப்புங்கிற ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் இந்த விஎம்மில். அப்போ அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இந்த அப்டேட்டிங்கான மீனிங் அதுதான். நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்டேட்டிங் வந்துடும். நான் ரிஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டீஅலோகேட்டிங் அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த மிஷின் வந்து டீஅலோகேட்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு, டீஅலோகேட்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. திரும்ப ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் அண்ட் டீஅலோகேட்டட். இந்த மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, டீஅலோகேட்டும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பவர் பட்டனை வச்சு ஸ்டார்ட்டு, ரீஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, இந்த 3 பவர் பட்டனையும் வச்சு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சு. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா கிரியேட்டிங். இது வந்து நம்ம புதுசாக விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட்டஸ் வரும். நான் நேற்று உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். விஎம் கிரியேட் ஆகிறப்போ உங்களுக்கு கிரியேட்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன அப்டேட் ஸ்டேட்டஸில் என்ன வருது அப்படின்னு. இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆகி, அதாவது கரப்ட் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண முடியாது மிஷினை. ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது கரப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எசென்சியல் அப்படிங்கிற டேபில் நம்ம ஸ்டாப்டு, அதாவது ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. லொக்கேஷன் வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம விஎம்மோட லொக்கேஷன் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம விஎம் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு ஐடி, யுனிக் ஐடி. ஸோ இதுதான் இந்த எசென்ஷியலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால்
இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? விண்டோஸ் சர்வர் 2022. ஆனால் இங்கே வெறும் விண்டோஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மிஷின் ஸ்டாப்டில் இருந்தால் இங்கே விஎம் இந்த ஓஎஸ் டீட்டெயிலாக கரெக்டாக காட்டாது. ஓகேவா? அதனால் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். விர்ச்சுவல் மிஷின் ரன்னிங் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், விஎம்மோட ஸ்டேட்டஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வருது. திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ விஎம் வந்து ரன்னிங் வந்துடுச்சு. ஓகே, விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பேஜ் ஃபுல்லாக ரீலோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இதனுடைய விர்ச்சுவல் மிஷினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ என்னடா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம் இல்லையேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஎம் ஸ்டாப்பில் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த விஎம்முடைய சைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி விர்ச்சுவல் மிஷினுடைய சைஸ் வந்து என்ன? ஸ்டாண்டர்ட் D2S V3 2 CPU 8GB ரேமோடைய சைஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த விஎம்முடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் அது என்னன்றது இங்கே அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் இருக்குன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் சப்நெட். நம்ம இந்த விஎம்ஐ எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்கோம், எந்த சப்நெட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விநெட்டும் சப்நெட்டோடைய டீட்டெயில்ஸ் தான். அஜூர் CLI VNet இதுதான் வந்து விநெட்டோடைய நேம், அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேமு. அஜூர் CLI VM சப்நெட் இந்த பார்ட் வந்து செகண்ட் இருக்கிற பார்ட் இது வந்து சப்நெட்டோடைய நேம். ஓகேவா? இந்த டீட்டெயில் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு விஎம் வந்து எந்த விநெட் அண்ட் சப்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஓவர் வியூவில் இங்கே ரைட் சைட்லேயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸோடைய நேம். இது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஓகேவா? இப்போதைக்கு அது வந்து நாட் கான்ஃபிகர் இருக்குது, அப்படிங்க இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த எசென்ஷியல் அப்படிங்கிற டேபில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக நம்ம அப்படியே மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் போவோம். கேப்சர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். கேப்சர்னால் என்ன? மிஷினை இமேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் கேப்சர். ஓகேவா? இது நம்ம அஜூர் இமேஜஸில் பார்த்தாச்சு, கேப்சருங்கிற ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஹலோ, ஃபைன். ஸோ இந்த கேப்சர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேப்சர் எதுக்காகன்னா விர்ச்சுவல் மிஷினை இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆப்ஷன். இந்த டெலீட் ஆப்ஷன் எதுக்காகனா இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இது. ஓகேவா? இது நான் எண்ட் ஆஃப் த செஷனில் எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரீஃப்ரெஷ் ஆப்ஷன். இந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் எதுக்காகனா ஏதாவது புதுசாக ஸ்டேட்டஸ் இங்கே அப்டேட் ஆகுது, விஎம் லெவலில் அப்டேட் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம பேஜை வந்து ரீலோட் பண்ணாமல் ஆன் ஸ்பாட்லேயே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ஓப்பன் இன் மொபைல் ஃபீட்பேக் இதை நம்ம விட்டுறலாம். இந்த ஆப்ஷன்ஸில் இந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? ஸோ எசென்ஷியலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய மெனு பார்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஓவர் வியூக்கு அடுத்து ஆக்டிவிட்டி லாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேப் இருக்குது.
ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஜென்ரலாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணு அப்படிம்பாங்க. ஆக்டிவிட்டின்னு என்ன? ஒரு டாஸ்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆக்டிவிட்டி லாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த மிஷினை வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 28 மினிட்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் த வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற கொடுத்துருக்கேன். அதாவது மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, இங்கே வந்து அவங்களுடைய ஐடி அப்டேட் ஆகிடுது. அதே மாதிரி டீஅலோகேட் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மிஷினை நான் டீஅலோகேட் பண்ணியிருக்கேன். டீஅலோகேட் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சம்மரி டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக வரும். டீஅலோகேட் த மிஷின், டேட்டு, டைமு, யார் பண்ணது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி அப் டு 5 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன், இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டீமில், யார் இந்த விர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லை ஸ்டாப் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு இஷ்யூ வருது, விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேனேஜர் செக் பண்ண சொல்கிறாரு. அப்போது ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணுவோம். அதாவது ஓவர் வியூவில் போய்ட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆக்டிவிட்டிஸ் லாக்ஸில் போய்ட்டு யார் இந்த விஎம்மில் ஆக்டிவிட்டி பண்ணது அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகும். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, யார் என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஈவெண்ட் இனிஷியேட்டட் பைனா இதை யார் பண்ணியிருக்கிறது அப்படின்னா, இப்போ என்னோடய பேர் அப்டேட் ஆகிருக்குன்னா நான் தான் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணேன், நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நேம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே கேட்கலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணி பிங் பண்ணி எதுக்காக இந்த விஎம்ஐ ரீபூட் பண்ணீங்க, என்ன பர்பஸ்க்காக ரீபூட் பண்ணீங்கன்னு நம்ம அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்டில் நீங்கள் ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் சின்ன சின்ன இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மெனு பார் இருக்கும். ஸோ இங்கே ஆக்டிவிட்டீஸ், டேரக்டர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவிட்டிங்கிற டேப் இருக்குது. இதில் வந்து அதே மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய டேப் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டைமிங் நீங்கள் அப்டேட் ஆகலை அப்படின்னா, ஸோ ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து டவுன்லோட் அஸ் சிஎஸ்வி. நம்ம எப்படி அங்கே விர்ச்சுவல் மிஷினை டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸே நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஆக்டிவிட்டி லாக்ஸே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ போயிட்டு query ரிசல்ட் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸலில் வந்து நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தெளிவாகவே இங்கே அப்டேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ லாக்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிடுக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டி லாக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து மேனேஜர் கேட்பாரு, இந்த விஎம்முடைய ஆக்டிவிட்டி லாக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து டவுன்லோட் பண்ணி மேனேஜருக்கு ப்ளீஸ் ஃபைண்ட் தி ஆக்டிவிட்டி லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு வகையான ஃபியூச்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்டிவிட்டி லாக்ஸில் வந்து ஒரு சில ஃபில்டர் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி லாக்ஸில் ஒரு சில ஃபில்டர் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், இது எவ்வளோ மினிட்ஸ்க்கு வந்து இந்த இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்டேட் ஆகும், அதாவது எவ்வளோ நாள் இன்ஃபர்மேஷன் இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து இது இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம் மைண்டில். இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணோம் 30 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி இங்கே அப்டேட் ஆகிருக்கு. சப்போஸ் வந்து எனக்கு எஸ்டர்டே இன்ஃபர்மேஷன், நேற்று இன்ஃபர்மேஷன், இல்லை 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன், இல்லை லாஸ்ட் வீக்கில் யாரோ அந்த விஎம்ஐ ரீபூட் பண்ணியிருக்காங்க அவங்கள ஃபெச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட மேனேஜர் சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி அதாவது 1 வீக் முன்னாடி இல்லை 2 days 3 days முன்னாடி இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைம் ஸ்பேனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 ஹவருக்கான
ஆக்டிவிட்டி லாக்ஸ், லாஸ்ட் 6 ஹவர்ஸ், லாஸ்ட் 24 ஹவர்ஸ், லாஸ்ட் வீக், லாஸ்ட் 2 வீக், லாஸ்ட் மந்த், கஸ்டம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் 2 வீக்ஸ் டேட்டா வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம், அது வந்துடும். லாஸ்ட் மந்த்னா லாஸ்ட் மந்த், அதாவது இப்போ மார்ச் அப்படின்னா ஃபெப்ரவரி மந்தோட டீட்டெயில் வரும். கஸ்டம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில், அதாவது ஜானில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட், ஜனவரியில் வந்து ஒரு ஜனவரி 10th வேணும், 10th ஜனவரி 12th வரைக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜான் 10th ஜான் 15th வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் கொடுத்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அந்த பர்டிகுலர் 5 டேஸில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது மட்டும் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இப்போதைக்கு நம்ம இந்த மிஷினை நேற்று தான் கிரியேட் பண்ணோம், அதனால் இந்த டீட்டெயில் ஜனவரி டீட்டெயில் இருக்காது. லாஸ்ட் 24 ஹவர் டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். ஏன்னா இந்த மிஷின் வந்து நம்ம நேற்று நைட்டு வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கான டீட்டெயில் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இது என்னென்ன ஆகிடுக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 20 ஹவர்ஸுக்கு பிஃபோர் மிஷினில் ஏதோ அப்டேட் ஆகிடுக்கு, டீஅலோகேட் ஆகிடுக்கு. அரௌண்ட் 20 ஹவர்ஸ் முன்னாடி மிஷின் வந்து டீஅலோகேட் ஆகிடுக்கு, அதுக்கான ஹெல்த் ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 20 ஹவர்ஸ் முன்னாடி இந்த விஎம்மில் சின்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அதுவும் யார் பண்ணது அப்படின்னா இந்த பர்சன் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைம் டூரேஷனும் நம்ம, அதாவது பர்டிகுலர் டைம் டூரேஷனுக்கு வேணும்னா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி லாக்ஸில் நம்ம மெயினாக செக் பண்ணி பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி லாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போது ஓவர் வியூவில் எசென்ஷியல் பார்த்தாச்சு, ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது எசென்ஷியல் கீழே வந்தோம், கொஞ்சம் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா விஎம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கும் இங்கே. ஸோ இந்த ஓவர் வியூவில் என்ன இருக்கும் அப்படின்னா சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆதார் கார்டில் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எசென்ஷியலில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி விஎம்முடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்ன? கம்ப்யூட்டர் நேம். ஓகேவா? அந்த கம்ப்யூட்டர் நேமுங்கிறது தான் ஓஎஸ்குள்ளே விர்ச்சுவல் மிஷின் நேம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஓஎஸ்குள்ளே நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் சொல்லி டைப் பண்ணி விஎம்முடைய நேம் செக் பண்ணியிருப்போம்ல, ஓஎஸ் லெவலில் என்ன நேமோ அதுதான் இந்த கம்ப்யூட்டர் நேம். ஓகேவா? இது வந்து இங்கே இருக்கிறது வந்து விர்ச்சுவல் மிஷினுடைய நேமு, இது வந்து நம்மளுடைய ஓஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய விஎம்முடைய நேம். ஓகே, அப்போது அதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன? 2022. அதுக்கான பப்ளிஷர், இமேஜுக்கான பப்ளிஷர் யார்? விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர். அதில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க? சர்வர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பிளானுங்கிறது எஸ்கேயு. அதில் என்ன இருந்ததுன்னா 2022 டேட்டா சென்டர் ஜென்ரேஷன் 2ங்கிற இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். விஎம்முடைய ஜென்ரேஷன் V2, விஎம்முடைய ஆர்கிடெக்சர் 64 ஆர்கிடெக்சர், ஏஜெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த ரெண்டுமே ஏஜெண்ட் ஸ்டேட்டஸ் ரெடின்னு இருக்குது, ஏஜெண்ட் வெர்ஷன் வந்து 2.7.41ன்னு சொல்லி இருக்குது. அதாவது இந்த ஏஜெண்ட்டுங்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராமில் சொல்கிறேன். Azure VM, ஸோ அஜூர் விஎம்மில் ஒரு ஏஜெண்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க டிஃபால்ட்டாக. இது பேர் வந்து அஜூர் கெஸ்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க, இல்லை அஜூர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அஜூர் ஏஜென்ட் ஆர் அஜூர் கெஸ்ட் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? ஏஜென்ட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அஜூர் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அஜூர் விஎம்மை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காது. ஓகேவா?
நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா இதையுமே வந்து இந்த அஜூர் ஏஜென்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஸ்டேட்டஸை வந்து எங்கே பாஸ் பண்ணோம், நம்ம இங்கே வந்து அஜூரோடைய டேட்டா சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். அப்போது இங்கே தான் ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்குது. இப்படி இருக்குன்னா இந்த விஎம் வந்து இங்கே தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஃபிசிக்கல் சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏஜென்ட் வழியாக தான் ஒரு எப்படின்னா ஒரு இன்டர்மீடியட், அதாவது இந்த விஎம் கரெக்டாக ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும் இந்த அஜூர் ஏஜென்ட் வந்து. இதுக்கான ஜாபே என்ன அப்படின்னா இந்த சிக்னலை வந்து கண்டினியூஸாக வந்து அஜூரோடைய டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சர்வருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த விஎம்மில் பிரச்சனை இல்லை, ரன்னிங்கில் இருக்குது, அப்டேட்டில் இருக்குது சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஏஜென்ட் வந்து ஃபெயில்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, இந்த ஃபெயில்டு ஸ்டேட்டஸ் அடிக்கடி வரும். அடிக்கடி ஏன் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் ஆகுது. இப்போ விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் ஆகுது அப்படின்னா அப்போது சடனாக என்ன ஆகுதுன்னா இந்த ஏஜென்ட் வந்து என்ன ஆகிடும், கரப்ட் ஆகிடும். கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினை ஸ்டாப் பண்ணி விட்டுரும், இல்லைன்னா ஹேங் ஆக்கி விட்டுரும். இப்போ எப்படி நம்ம லேப்டாப் ஹேங் ஆகி அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும், பிளாக்காக நிற்கும். ஒரு சில டைம் பவர் ஆன் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரீனோடு அப்படி ஸ்டக் ஆகி நின்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஏஜென்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மிஷினை வந்து ஹேங் பண்ணி விட்டுரும். அப்போது ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப மிஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ அது அந்த செஷன் வரப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஏஜென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜென்ட்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்னு சொல்லி இருக்கணும். இப்போது லாஸ்ட் டைம் வந்து சர்மிளா கேட்டிருப்பாங்க, விஎம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கும். ஓவர் வியூவில் வந்து ஒரு எரர் காட்டியிருக்கும். அது என்ன எரர், ஏதோ ஏஜென்ட் நாட் ரெடின்னு வருது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டில் கேட்டிருப்பீங்க. அந்த எரர் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக், அதாவது சின்ன சின்ன விஎம் ரன் ஆகிறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏஜென்ட் நாட் ரெடி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அலர்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் நாட் ரெடி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த விஎம்மை நம்மளால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அப்போது ஒரு டைம் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ஒரு தடவை மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் வந்து ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அதை எப்படிங்கிறத நான் காட்டுறேன். அந்த ஏஜென்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன், சர்வருக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்றது. அப்போது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு வெர்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஏஜென்ட்டான வெர்ஷன் தான் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி விஎம்மோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் குரூப், இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிளாங்காக இருக்கும், அதை அப்படியே விட்டுருவோம். அப்புறம் வந்து அவைலபிலிட்டி, ஸ்கேலிங், செக்யூரிட்டி டைப் வந்து இதெல்லாம் பிளாங்காக விட்டுருவோம். இங்கே வந்து செக்யூரிட்டி டைப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்போ செக்யூரிட்டி டைப் கொடுத்துருப்போம். ட்ரஸ்டட் லான்ச் இல்லை ஸ்டாண்டர்ட் விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஒரு 4 டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாரி 3 டைப்ஸ், ஸ்டாண்டர்டு, ட்ரஸ்டடு, கான்ஃபிடென்ஷியல் விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் மானிட்டரிங், எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ ஆஸ் யூஸ்வலாக அது அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அஜூர் ஸ்பாட். நம்ம இந்த விஎம் வந்து ஸ்பாட் இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை, அதாவது டெம்பரவரியாக கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம வந்து டெடிக்கேட்டடாக தான் இந்த விஎம்மை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த விஎம்மில் ஆட்டோ ஷட்டவுன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமான்னா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஎம்முடைய டிஸ்க்கு, அதாவது இந்த விஎம்முடைய ஓஎஸ் டிஸ்க்கு வந்து இங்கே காட்டும். இந்த விஎம்முடைய ஓஎஸ் டிஸ்க்கு பேர் இது. ஓஎஸ் டிஸ்க் வந்து என்கிரிப்ட் ஆகிடுக்கா அப்படின்னு, என்கிரிப்ட் அட் ஹோஸ்ட் அஜூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் நாட் எனபிள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து பிட்லாக்கர் எனபிள், அதாவது பிட்லாக்கர் மாதிரி ஒரு என்கிரிப்ஷன், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு என்கிரிப்ஷனை
நீங்கள் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து நான் நேற்று சொல்லியிருப்பேன். டிஃபால்ட்டாக வந்து அஜூர் வந்து பிஎம்கே பிளாட்ஃபார்ம் மேனேஜர் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்கன்னு. அது வந்து அஜூர் சைடு என்கிரிப்ஷனு. ஆனால் நம்ம அடிஷனல் என்கிரிப்ஷன் எனபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இங்கே நம்மளுக்கு காட்டும். அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய டிஸ்க்குக்கு அடிஷ்னலாக என்கிரிப்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே காட்டும். நம்ம அடிஷ்னலாக எந்த என்கிரிப்ஷனும் பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுட்டோம். அதனால் வந்து இங்கே எதுவுமே காட்டலை. அதே மாதிரி டேட்டா டிஸ்க் 0 அப்படின்னு இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஓஎஸ் டிஸ்க்கு தவிர அடிஷ்னலாக டேட்டா டிஸ்க் இருக்கா அப்படின்னா இல்லை, இங்கே வந்து 0 தான் இருக்குது. இன்கேஸ் வந்து 1 or 2 டிஸ்க் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு காட்டிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டிஸ்கோடைய டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வந்து விஎம்முடைய சைஸோடைய டீட்டெயில். இப்போ இந்த விஎம்முடைய சைஸ் என்ன? ஸ்டாண்டர்ட் D2S V3 2 CPU 8 GB RAM தான் இந்த விஎம்முடைய சைஸ். அந்த டீட்டெயிலுமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஎம்க்கான நெட்வொர்க்கிங் டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். இப்போ விஎம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே அந்த விஎம்க்கான எல்லா ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷனும் இங்கே அப்டேட்டடில் இருக்கும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் ஒரு சில ஆப்ஷன் இருந்தது. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் இருக்குது, சைஸ் இருக்குது, டிஸ்க் இருக்குது, ஆட்டோ ஷட்டவுன், ஸ்பாட் டிஸ்கவுண்ட், இந்த அஜூர் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து நெட்வொர்க்கிங் தான். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு விநெட் கிரியேட் பண்ணுவோம். விநெட்டுக்குள்ளே ஒரு சப்நெட் இருக்கும். அந்த சப்நெட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. நெட்வொர்க்கிங்கில் இந்த விஎம்க்கான பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் இது. 13.92.189.54 இது அந்த விஎம்முடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். அப்போது அந்த விஎம்க்கான ப்ரைவேட் ஐபி இது. அந்த விஎம்க்கான விர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட் இது. டிஎன்எஸ் வந்து இன்னும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஐபிங்கிறது நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் ஐபின்னா என்ன அப்படின்னு திரும்பவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைவேட் ஐபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு விநெட் கிரியேட் பண்ணுவோம். விநெட் வந்து நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அஜூர் CLI விநெட் அப்படின்னு சொல்லி ஒரு விநெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதாவது அஜூரில் நம்மளுக்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து சப்நெட் A சப்நெட் B அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த விநெட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 ஐபிஸ் இருக்குது, 1000 ஐபிஸ் இருக்குது. ஸோ சப்நெட் ஏல வந்து 500 ஐபிஸ் வச்சுருக்கீங்க. சப்நெட் பியில் வந்து ஒரு 500 ஐபிஸ் வந்து வச்சுருக்கீங்க. இப்போது இந்த சப்நெட் ஏல ஆர் பியில் வந்து உங்களுடைய விஎம் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஏல வந்து உங்களுடைய விஎம்மை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போது இந்த 500 ஐபியிலேருந்து ஒரு ஐபி இந்த விஎம்க்கு வந்து அசைன் ஆகும். இந்த ஒரு ஐபி தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பப்ளிக் ஐபிங்கிறது என்னென்னா நம்ம ஆர்டிபி ரிமோட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து நீ போக போக கான்செப்டுக்குள்ளே போக போக பப்ளிக் ஐபியை மறந்துடணும். ப்ரைவேட் ஐபி தான் வந்து இந்த விஎம்முடைய ப்ரைமரி ஐபி. அதாவது ஒரிஜினல் ஐபி இல்லை ப்ரைமரி ஐபி அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் ஐபியை நீங்கள் மைண்டை விட்டு எரேஸ் பண்ணிடுங்க. பப்ளிக் ஐபியை பற்றி அது வந்து நம்ம சும்மா ரிமோட் எடுத்து விஎம்ஐ பார்க்குறதுக்காக தான் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த ப்ரைவேட் ஐபி தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ரைவேட் ஐபி எங்கேருந்து அசைன் ஆகுது இந்த விஎம்க்கு? இந்த ப்ரைவேட் ஐபி எங்கேருந்து நம்மளுக்கு அசைன் ஆகுது? இந்த டயக்ராம் பார்த்து கூட சொல்லுங்கள். சப்நெட் ஏலேருந்து இந்த 500 ஐபிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 500 ஐபிஸ்லேருந்து ஒரு ஐபி வந்து இங்கே அசைன் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் விநெட்டில் 1000 ஐபி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1000 ஐபி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10.0.0.0/23 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஐபி ரேஞ்சில் வந்து நீங்கள் விஎம் அதாவது ஐபி ரேஞ்சில் விநெட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போது அதை நீங்கள் சப்நெட்டாக டிவைட் பண்ணுறப்போ இதிலிருந்து உங்களுக்கு 10.0.1.0/24
இந்த மாதிரி ஒரு அதாவது டிவைட் பண்ணுறீங்க. 500 ஐபி டிவைட் பண்ணால் /24னா 500. இதே மாதிரி இங்கே ஸோ ஜஸ்ட் சும்மா அஸ்யூம் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போது ஒரு ப்ரைவேட் ஐபி வந்து இந்த ஏல இருந்து சப்நெட் ஏலேருந்து நம்ம விஎம் அசைன் ஆகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10.0.1.1.5 அப்படின்னு சொல்லி ஒரு ஐபி வந்து நம்மளுக்கு இந்த விஎம்க்கு அசைன் ஆகிடும், இந்த விஎம்க்கு, ஓகேவா? அதுதான் இந்த விஎம்முடைய ப்ரைமரி ஐபி, அதாவது ஒரிஜினல் ஐபி. ஓகே, அதைத்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஎம்கான ப்ரைவேட் ஐபி ப்ரைமரி ஐபி என்ன? 10.0.0.4. இங்கே நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து 10.0.1. நான் கொடுத்துருக்கேன், பரவாயில்ல, 0.4னே கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஐபி நம்மளுக்கு சப்நெட்லேருந்து அசைன் ஆகும். இந்த சப்நெட் எங்கேருந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ஒரிஜினல் விநெட்லேருந்து, இந்த 1000 ஐபி விநெட்லேருந்து சப்நெட் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த ப்ரைவேட் ஐபின்னா என்னன்னு? இன்னுமே நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ அதையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல நான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சது இல்லை? ஓகேவா? ஓகே, இப்போது எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.